என்று பிரம திராட்சியத்தோர்களையும் அன்றே பிறவி அமைத்து அனுப்பினர்கள். அந்த பிறவி அவர் செய்தனுப்பி வைத்து சொந்த பிறவி சிவவைகுண்டத்தோரை பாருங்கோ என்று வரவழைத்து எம்பெருமாள் ஏதுங்கள் நியாயம் இயம்பும் என்ற தர்மிகளை அப்போது தர்மிகள் அரியோனடி வணங்கி எப்போதும் எங்களை நீர் ரட்சித்து கொண்டவரே ஆண்ட வைகுண்டம் ஆண்டிருந்தோம் இத்தனை நாள் தாண்டவரே இனி உன் தயவின் அருளாலே என்னபடி நிச்சயித்து இருக்குதோ அவ்வழியா வண்ண திருமாலே வகுத்தால் அது மனதா என்று தர்மியெல்லாம் இசைய ஆதிநாராயணரும் நன்று பிள்ளாய் உங்கள் நல்வளமை சொல்லுகிறோ இல்லாதெளியோர்க்கு என்னை நினைந்து தர்மம் விட்டு பல்லுயிர்க்கு உன்னுயிராய் பார்த்தீர் ஒரு போலே நீத நிலைமை நிறுத்தி என்னை நினைந்து சீதமாய் பூமி செலுத்தி அரசாண்டிருந்து வாழ்ந்தீர்கள் கூட்டோடு வைகுண்டம் மனதிலே சேர்ந்தீர்கள் ஆயிடினோ செய்த நன்றிதான் பார்த்து உங்களுக்கு இந்நாள் வரையும் உதவி தரவில்லை அல்லோ தங்களுக்கு நன்மை தரவேணும் மானாக்கா இன்னும் ஒரு பிறவி என் மகவிலே பிறவும் வண்ண பிறவியன் மகவழியில் தான் பிறந்த 7 யுக கணங்கும் யான் கேட்டு உங்களுக்கு வாழுவது இல்லாமல் மறுபிறப்பும் மறுத்து நம்முடைய சொத்தும் நாடி உங்களை கீந்து மும்மடங்காய் தருமம் ஓங்கி வாழ்ந்தே இருப்பீர் என்று தர்மிதங்களுக்கு எம்பெருமாளி தூரைக்க அந்தந்த தர்மிகளில் ஐபேரும் ஏதுரைப்பார் ஆயரே எங்களோட ஆதிநாராயணரே மாயரே எங்களை நீர் மறந்தங்கே போனீர்கள் காணாமல் உம்மை எங்கள் கண்கள் மிக தவித்து வானாளயர்ந்து மருகி நொந்து வாடினோமே என்று தர்ம பாண்டவர்கள் இப்படியே சொல்லிடவே நன்றே நன்றன்று நாராயணர் மகிழ்ந்து முன்னமே நீங்கள் யுகத்தே யுகம் கூட என்னை விட்டு அகலாது இருந்தீர்கள் என் உயிர் ஆனதாலி பிறவி ஐயா நாராயணரா மானமாய் தரு
வருமோ வளர்ந்தோங்க என்னாலும் நிச்சயித்து ஒன்றாய் நிலை நிறுத்தி தான தர்மம் மெச்சித்து நான் இனித்தான் மேல் பிறக்க போவதினா என் மகவாய் நீங்கள் ஏழில் ஒருவனுமாய் கண்மணி போல் நீங்கள் கலியுகத்தில் போய் பீரங்கோ என்றேதான் தர்மிகள்கு எம்பெருமாள் இதுரைக்க அன்றேதான் தர்மி எல்லோரும் ஏதுரைப்பார் தானதவம் செய்தல்லவோ தருமிகள் தானாகி மானே வைகுண்ட வாசலிலே வந்திருந்தோம் மாணுவங்களில்லா மாளும் கலியுகத்தில் பேய் நீச வையகத்தில் பிறக்க போயன்றீரே நாங்கள் முன் செய்த நியாய நடு போய்விடுமே ஏங்க கலியனுட இருளினாலையாவே நியாய நடு கேட்டு நடுக்கம் மிக பிடித்து தேயம்மாதில் நாங்கள் செய்த முறை தப்பிடுமே ஆனேதால் நீரும் அன்று நடு கேட்கையிலே மானமில்லையானால் வழக்கென்ன சொல்லிடுவோ என்றுரைக்க தருமி ஏதுரை பரம்பெருமாள் நன்று நன்று பிள்ளைகளே நான் அதற்கு சொல்வது கேள் என் மக்கள் ஏழோ இயல் கலியில் பட்டுளன்று வன்மகளியதனால் மாறி மிக செய்ததல்ல நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசு பண்ணி வான் சிவனுக்கேற்க பாய்த்த தவம் இருந்து மக்கள் ஏழோ பேர்கள் வாமிசங்கள் உள்ளதல்ல ஒக்க ஒன்று போலே உகந்தெடுத்து உண்மையுடன் நாடாள வைப்பேன் நல்ல மக்கள் ஏழ்வரையும் நாடாண்மையான சக்தி உமை தன்னானை நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்தி உங்கள் கருமம் எல்லாம் ஒக்க தொலைப்பதற்கு மங்களமாய் சிவனை வருந்தி தவசு பண்ணி நான் உங்களாலே நல்ல தவசிருந்து மானுபங்கள் கெட்ட மகாகலியுகத்தில் தாயும் தகப்பனையும் தான் பழித்த துர்க்கலியன் பேயும் கலிநீச பிறப்பை சோதித்தறுத்து தாடாண்மை தருமோ தாளைக்க வைத்து உங்களையும் நாடாள வைப்பேன் நம்மானை தப்பாது என்றுரைக்க ஐயா எல்லோரும் சம்மதித்து அன்று பிறவி அமையும் என்றாரப்படியே நன்மையுள்ள தர்மியெல்லாம் நல்ல சான்றோர் குலத்தில் மேன்மையோரெல்லாம் மேதினியிலே பிறந்த அந்த யுக பிரபு
ஆனபின் எம்பெருமாள் நந்த சிவனுகத்தோர் நாடும் வானோர்களையும் வாருங்கோ பிள்ளாய் வானோரே என்று சொல்லி ஏதுங்கள் நியாயம் இயம்பும் என்றாரம்பெரும் அப்போது வானோர் எல்லோருமே மகிழ்ந்து புகிறார் அந்த சிவனாதி தன்னோடு மாயவரே துயவரே மற்றொப்பில்லாதவரே ஆயரே உம்முடைய அறிவின் படியாலே அமைத்தாலமையும் அது மனதாமெங்களுக்கு சமயம் வழுவாத சாதி திருமாலே என்றேதான் வானோர் ஈதுரைக்க ஐயாவும் நந்தனவே மனது நன்றாயாகும் மகிழ்ந்து காலகலிதான் கலிமூழ்கி வையகமும் மேலோகம் வரையும் மூழ்கி அது கண்டீரே ஆனதால் இரேழு அவனியிருள் மூடி மானம் அழிந்து வாரம் வழிந்து மானிடரோ ஆதிமூலச்சாதி அடங்கல் வரை தேவரெல்லாம் நீதி நிலை மாறி நின்றதுவும் கண்டீரே ஆனதினால் இந்த அந்நீச இருள்தனையும் ஏனம் என்ன பார்த்தே இதை யாருக்க வேணும் என்று பார்க்கும் போதிந்த படூர நீசகலியை ஆர்க்கும் ஜெயிக்க ஆடங்காது கண்டீரே ஆனதினால் நாமல் எல்லோரும் இன்னும் ஒரு வானமாய் பிறந்தால் மாளும் கலி அல்லாது கலிக்குள்ளாகப்பட்ட ஷடம் கலியழிக்க கூடாது வெளிக்கு கலியை விட பிறந்ததல்லாலேலாது ஆனதால் நாங்கள் அம்புவியில் வருவோம் வானவரே உங்களுட வாழப்பம் என்ன சொல்லும் என்ற அப்போது வானோர் எல்லோருமே பயந்து பூவதேதோ திருமாலே நாங்கள் இனி சிவன் முதலே திருமால் திருவுகிதுவானார் எவனையா பூமியிலே இனி பிறக்கும் என்பதுதான் ஆனதால் பின்னும் அடியார்க்கொரு விதனம் ஈனமே கண்டு இறங்குதையா எங்கள் மனம் அவ்விதத்தை சொல்வோம் அடியார்க்கு இன்னபடி விதத்திலேயோ இசைந்தானுப்பும் என் கோவே என்று வானோர் பணிந்து இயம்புவாரன் போரே சிவனு கடிமை செய்திந்த பூமியிலே எவனுக்கும் பதராது இருந்தோமே இவ்வுலகில் மாய்கை இல்லை எங்களுக்கு மக்கள் பெண்டீர்தானும் இல்லை சாய்கை துயிலும் இல்லை தகையும் இல்லை எங்களுக்கு இளைப்பில்லை தாகம்
இல்லை பசி தாகம் இல்லை வளப்பில்லை தேகம் மறுவில்லை நோவும் இல்லை அலந்தாசை இல்லை ஆணில்லை பெண்ணும் இல்லை கலந்தாசை இல்லை காம கழிவும் இல்லை இத்தனையும் இல்லாது ஈசன் அருள் செயலா நித்திய மனப்பூவால் நிமலன் பதம் போற்றி இன்ப துன்பம் மாற்று இருவினைகள் தானும் மற்று வம்பத்து சம்பத்து வாக்குடனே போக்கும் மத்து மலஜலம் மாற்று மயமும் சயமும் மற்று விலன்பொறி அத்து பேரத்து ஊரும் மத்து இத்தனையும் அத்து இருந்த சிவ தொண்டரிடம் புத்திகெட்ட மகளில் போய் வீரக்கச் சொன்னீரே சொன்ன மொழி மாறாமல் சுவாமி விண்ணப்பம் என்றார் என்ன வீதம் ஆகிடினும் ரட்சிக்க வேணும் ஐயா என்றந்த வானோர் இறஞ்சி தொழுதிடவே நன்றி நன்றென்று கேட்டாதி நாராயணருரைப்பார் நல்லதுகான் வானவரே நான் இனிமேல் செய்பிறவி இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காண் வேறு ஒன்று ஆனேதால் பேடன்னோ அருளி இருளி என்னும் மானமில்லாரென்னும் வாராது மேல் பிறவி ஆணு கொரு பெண் அன்றூழி காலம் எல்லாம் தோணுதலாய் ஒன்றாய் தொல்லூழி காலம் வரை வாழ்ந்திருப்பாரென்றும் மக்கள் கிளையோடும் தாழ்ந்திருப்பார் பேராய் தலை தோங்க என்னாலும் பேரு தழைக்க பெருமையை வாழ்ந்திருப்பார் ஊர் ஒன்று யுகம் ஒன்று ஊரை ஒன்று குள்ளாங்கி இரவாமல் பெண்ணோடு இருந்து மிக வாழ்வதல்ல பிறவியற்று வாழ்வார் பெண்ணுடனே அல்லாது ஊர் மறந்து பேர் மறந்து உற்ற கிளை மறந்து பார் மறந்து தேச பவிசு மிக மறந்து ஆடல் மிக மறந்து ஆயிழையை தான் மறந்து பாடல் மறந்து பக்க துணை மறந்து அன்னம் மறந்து அதிக மனம் மறந்து ஸ்வர்ணம் மறந்து சுகசோபனம் மறந்து நலம் மறந்து தேகம் நாளினம் மிக மறந்து மலஜலம் மறந்து வளரும் தவ பேரும் இல்லை இத்தனை நன்மைகள் எல்லாம் மிக கொண்டாடி தீரமாக திரும்பி பிறப்பற்றவராய் என் பிள்ளை ஏளம் எடுத்த வழி ஓரினமாய் அன்புள்ள பேராய் அரசாழ்வோம் கண்டாயே என்று மகாமால்
இப்படியே சொல்லிடவே அன்றந்த வானோர் எல்லோருமே இறங்கி நன்மை பலதோடும் நன்னுதலார் தன்னோடும் மேன்மை பல பெறவே மேல் பிறக்க செய்வோம் என்று சொன்னீரே ஐயா சுகம் பெற்றோம் நாம் என்று பன்னீர் குணம் போல் பச்சம் வந்து வானோர்கள் ஆதியே எங்களையும் அதில் அமைக்க வேணும் என்று ஜோதியே என்று தொழுது நின்றார் வானோர்கள் நல்லதுதான் எனவே நாட்டம் முற்றியம் பெருமா வல்ல மக்களான வாய்த்த சாணார் குலத்தில் ஏழு மகவின் ஏற்றவானோர் வழியில் மாளு வந்தாலும் அதிலே மாறாய் பிறக்கவென்றும் நாராயணர் புவியில் நல்ல மக்கள் ஏழ்வரையும் சீராக வந்தேற்று செய்த வினையும் நீக்கி ஊழொளி காலம் உயிரழிய வண்ணமும் ஆழிக்கரையான் மகவு அரசாழ்வார் என்று சொல்லி பிறவி செய்தார்கண் சாணார நல்லதென்று வானோர் நாடியகம் மகிழ்ந்து சாணாராய் வந்து தானுதித்தார் வையகத்தில் வாணாள் அறிந்து வானோர் மிக பிறந்த அந்த யுக பிறப்பு ஆனே பின்யம் பெருமா சொந்த பரலோக சுத்த முனிவோர்களையும் எல்லோரையும் அழைத்து எம்பெருமாள் ஏதுரைப்பார் வல்லவரே உங்கள் வளப்பமென்ன சொல்லும் என்றார் நீங்கள் ஏனை மறந்து நீ நீலத்தில் இல்லை என்று நாங்கள் மிக அறிய நன்றி கட்டு சொன்னீரே ஆனதால் உங்களுக்கு அதிக பிழையாச்சுதல்லோ ஏனமென்ன பார்த்து இயம்பும் முனிவோரே அப்போது மாமுனிவர் எல்லோரும் தான் பயந்து செப்புவது ஏதோ சிவனுலகோர் செய்தி கண்டார் கற்பனைக்குள்ளல்லால் கடருவமோ நாங்கள் இனி அர்பரல்லோ கர்ப்பனைக்கு அல்ல என்று சொல்வதுகா என்று முனி சொல்ல இயம்புவார் பின்னும் முனி எல்லா ஊரையும் எடுத்துரை தீர்வானோர்க்கு நல்லாயறிந்தோ நாதனி அவ்வகை போல் படைத்தனுப்பும் உம்முடைய பாலருட வழியில் நடத்தை அதிகம் உள்ள நாராயண பொருளே என்று முனிவோர் இப்படியே சொல்லிடவே அன்று பெருமாள் அவர்க்கேது சொல்லிடுவார் எல்லோரும் என் மகவாய் இனத்தில் பிறந்திருங்கோ வல்லோரே உங்களை நான்
வந்தெடுப்பும் அஞ்சாதே என் மக்கள் ஏழும் ஈன்ற வழி சான்றோரை பொன் மக்களான பூமக்கள் தங்களுக்கு என் சொத்தும் ஈந்து என் பெயரையும் கொடுத்து தன் சொத்தோடே இருந்து தற்சொரூபம் கொண்டிருப்பே இறப்பு பிறப்பும் இல்லாமல் என் மகவை பிறப்பு பிறப்பின்றி பேருலகம் ஆள வைப்பே ஆனதால் தர்மயுக அரசு உங்களுக்கருளி மானமாய் தந்தோ மாயாண்டி தன்னானை என்றானையாதி நாராயணர் கூற நன்றாக மாமுனிவர் நல்லதென்று சம்மதித்து ஐயா உமது அருளின்படியாலே மெய்யாய் உமது விந்துவழி கூலத்தில் படையும் ஐயா சாணாராய் பரமனே என்று நின்றார் சடையும் அணிந்த முனி தாமுரைக்க ஐயாவும் நல்லது காண்பிள்ளாய் நாடுவது தன் கருமம் வல்லவரே சான்றோர் வழியில் உங்கள் தன்னினத்தில் பிறக்க போயன்று பெருமுனிவரை அனுப்பி சிறக்க சிவனோடு செப்புவாரியம் பெருமாள் ஆதியே ஆதி ஆனந்தமை துணரே சோதியே சான்றோராய் தொல்புவியலில் உள்ள சாங்கம் முதல் தெய்வ சக்தி பரலோகம் வரை அங்கு போய் சாணாராய் அவதரித்தார் பூமியிலே என் மக்களான இப்பூமியலில் உள்ள பொன் மக்களெல்லாம் பொறுமையுள்ள சாணாராய் பிறந்தார் புவிதனிலே புகழும் ஐயா நம்மள் செய்தி காலிக்குள்ளாகப்பட்டோர் கடந்து கரையேற என்றார் வலிக்கு வலுவான வகையல்லோ வேணும் ஐயா தீட்டுக்குள் சென்றால் திரும்ப குளியாமல் வீட்டுக்குள் போவாரோ மேதினியோர் நமறிய இனிமேல் செய்தி இன்னதென்று ஈசுரரே கனியான மைத்துனரே கட்டுரைக்க வேணும் என்றார் அப்போது ஈசர் அச்சுதரை தான் பார்த்து செப்புவது நமறியோம் செய்கருமம் அங்கேயெல்லாம் நம்மோடு சொல்ல நாரணரே நியாயம் இல்லை தம்மோடு சொன்ன சத்தியத்தின் பாடியே நடத்தும் நீரென்று நவிந்தாரங்கீசுரரும் திடத்திருமாலானோர் செப்புவார் பின்னாலே இவ்வுகமும் நீசன் இனகுலமும் நாம் அழித்து செவ்வுகற்ற நம்மனுவோர் சிறந்த தன்ம தாரணியும் புது யுகம் புது விருட்சம் புது மனு புது நினைவு நெறிவு சற்றும் இல்லாது நின்றிலங்கும் பதியும் புது வாய்வு புது வருணன் புது முகில் புது மதியம் புது மிருகம் புது பறவை புது ஊர்வனங்கள் முதல் தருமயுகத்துக்கு தானேற்ற வஸ்து எல்லாம்
நன்மை நீதிட்டித்து வைத்திடவும் வேணும் அல்லோ. இப்படியே நியாயம் இருப்பதுவும் அல்லாது முப்படித்தான் உள்ள முறை கேளு ஈசுரரே. துரியோதனனை செய்யித்து கலிவரும் முன் பகிரங்கம் மேவி பள்ளி கொண்டு நான் இருந்தேன். ஸ்ரீரங்கம் மீதில் சிறந்திருக்கும் அப்பொழுது நீதங்கள் கெட்ட கலி நீ நீலத்தில் வந்ததினான். நீதநெறி மானுபமும் நீசமான தர்மம் அதும் சாதமுள்ள வெள்ளானை தலையைந்து கொண்டதுவும் வெள்ளன்னம் வெண் கோயில்கள் வெண்புறா வெள்ளை மாயில் கள்ளம் இல்லா வெண்சாரை கடிய பல வெண்காருடன் நல்ல அனுமன் நாடும் காண்டாமிருகம் வல்ல வெண்ணரிகள் வளரும் வெண்காக்கைகளும் ஆளியோடு சிங்கம் ஆனை ராஞ்சி புள்ளோம் வேளி செய்வன் கலைமான் வெண்புள்ளு வண்ணனில்கள் வெண்கற்ற வெண்போற்று வெண்தோகை வெண்பறவை பண்புற்ற பட்சி பலமிருக ஊர்வனமும் இத்தனையும் நீசனுக்கு ஏற்று கொடாதபடி புத்தி அறிவோடு பூவனம் அதை விட்டேகி கனகமே நடந்து கதறியனை வருந்தி மானுவமாய் நின்று வருந்தி தவம் புரிந்தார். ஆனேதால் ஊர்வனத்தில் ஐந்துதலை வெண்சாரை இனம் இல்லா மிருகம் ஏற்ற வெள்ளை யானை கற்றார். வெண்ணாடை வெஞ்ஞானி வெண்முத்தி வெண்மிருகம் வெண்பட்சியான மேல்பட்சியானதிலே பொன்பட்சி வெண்பட்சி போடு நிறத்தான பட்சி தென்பட்சி அம்பட்சி செந்தாமரையின் பட்சி இப்பட்சியோடே இம்மிருக ஊர்வனமும் அப்பட்சியோடே அணைவு மனு ஓலமுமாய் கோடி குளையோம் கோடி பிதிரும் ஒன்றது போல் தேடறிய வந்த தெய்திதனில் தோன்றி வரும் விருட்சம் படைக்க வேணும் அது விபரம் புரட்சமது பார்த்து புகழுது ஆகமம்தான். என் பிள்ளை ஏழும் யாபிக்க நாம் ஈந்த மின்விருட்சம் மான மிக விருட்சம் நிலையா வனமது பூகம் வாசம் அது விருட்சம் தென்னை விருட்சம் செரியும் புன்னை விருட்சம் ஆதி விருட்சம் அடர்ந்த பெரு விருட்சம் சோதி விருட்சம் சுகசோபன விருட்சம் தேக விருட்சம் செம்பொன் நிற விருட்சம் ஆகமத்தில் உள்ள அநேக விருட்சம் அதும் வந்து மிக தோன்றும் வைத்திருக்கும் தேதிதனில் சிந்துபாயில் வானோம் சிறந்த ஒரு வெண்வானம் வானம் அதில் உறையும் வளர் நிலவு நேராக இனம் இல்லாததுதான் இலங்கும் என் நேரம் வெளியாய் சேத்திரங்கள் ஒன்று தினமும் மது விளக்காய் சாத்திர வேதம்
சமயம் ஒன்றாய் நின்றிலங்கும் வாயுவே பூ போல் மலரெடுத்து வீசி நிற்கும் ஆயும் கலை தமிழும் அறிவொன்று போல் பரவும் நம்மனுவோர் தர்மபதி நாளும் மிக தலைக்கும் தம்மனுவோர் போலே தலைத்திருந்து வாழ்வார்கள் ஒக்க ஒரு இனம் போல் உவந்திருந்து வாழ்வார்கள் மிக்கதிரு சாதி மேல் சாதி சான்றோராய் இருப்பார் வயது எண்ணலக்கில்லாதபடி பருப்பார் பழமோ பாலும் மிக அருந்தி புண்ணியம் உள்ளோராய் பூமிதனை ஆண்டிருப்பார் மண்ணெல்லாம் தரும வயல் போல் விளைந்திருக்கும் தரும புவியில் உள்ள தண்ணீர் கலைக்கானோ நன்மை வெள்ளம் காட்ட நாடும் கருணை வெள்ளம் இப்படியே தர்மபதி ராட்சியம் ஒன்றுண்டாகி செப்பரிய பொன்பதிக்குள் திட்டீத்து வைக்க வேண்டும் முன்னமே எந்தனுக்கு உவந்த தூவரையும் பதியில் பொன்னாம் பதியோ பெரிய தங்கப்பதியோ உண்டு காணப்பதியும் உவரியது உள்ளிருக்கும் கண்டு கொள்ளார்கள் கலிமாசு கொண்டவர்கள் ஆனேதாலப்பதிதான் நாடுவதும் மக்களுக்கு தானமுடன் அமைக்க தர்மசாஸ்திரத்தில் உற்றிருக்கு தருமபுவி கண்டு தானிருக்கும் மனுக்களுக்கு வர்மம் இல்லை நோவும் இல்லை மாறலி வினைதானும் இல்லை தரும புவி வாழ்வார்க்கு சக்தி விதி கணக்கும் நம்மிடத்தில் அல்லால் நாட்டில் கணக்கும் இல்லை சாஸ்திர வேதம் சமயம் போதித்தருளி சேத்திர விபரி புரைக்க செல்ல நம்மனுவோரும் காலன் என்னும் சித்தீர கணக்கன் என்னும் பேர்களுக்கு ஏலமே தவசு இடராக நிற்கிறார்கள் ஆனதால் அவர்கள் அழிவாகி போகும் ஐயா உனகிரகம் 9 பேர்களையும் அழித்து வேறொன்றதுக்குள் அருள் கொண்டிரு குதுகான் முன்னூலின் சாத்திரமோ முறையெல்லாம் தப்ப வைத்து பின்னூல் புராணம் ஒன்று போதி பொருவனுமாய் இந்தபடியான் நிச்சயித்திருப்பதினால் அந்தபடி உள்ளதெல்லாம் ஆகும் அந்த தேதிதனில் அதற்கு முன்னே நாம் அமைப்பதெல்லாம் அமைத்து காதுக்கனவே பார்ப்போம் காலியை அழிப்பதற்கு என்று விசாரித்து இருக்கின்ற நளையில் சான்றவரை பெற்ற தையல் தெய்வ கன்னியர்கள் தலத்தில் அவர் நின்று தலைவரையும் கால்வரையும் உபத்திர ஆள் விருட்சம் உடலெல்லாமே மூடி கன்னியர்கள் ரோமம் காணத்த புவியில் வேறாய் உன்னிய லோகம் அதில் ஓங்கி பறந்ததுவே நின்றதவம்தான் நினைத்து நீரை வேறி
நன்றினிய கன்னியர்கள் நாடும் தவத்தருமை பார்த்தந்தவம் மாதிலும் 10 ரெட்டி கூட உண்டு ஏற்றறிய சீதை இருந்த தவசாதிலோ ஒட்டிரட்டி கூட உண்டே ஓவியத்தார் தந்தவங்கள் பொறுத்து முகியாத பெரிய தவத்தருமை மறுத்துரைக்க கூடாமல் வளர்ந்து தவம் முத்தியதே சக்தி உமையாள்கும் சதாசிவம் ஆனதுக்கும் முக்திக்கும் மால்கும் முகுந்தன் பிரமனுக்கும் மனதில் மிக அறிந்து மாது சக்தியதுரைப்பாள் காட்டில் 7 பெண்கள் கனநாள் தவசு பண்ணி தாட்டிமையாய் பெண்கள் சடைத்தார்கான் ஈசுரரே பெண்கள் தவசியல்லோ போருக மிக கூடல்லையே அங்கே போய் நாமல் அருந்தவசு பார்ப்போம் என்றார் என்று உமை இறங்கி இப்படியே சொல்லிடவே அன்று அறம் வளர்த்தாள் அவள் பங்கர் எதோரைப்பாள் நல்ல உமையே நாடும் பெண்ணர்தவத்தில் செல்ல என்றால் நரணரும் தேனே வர வேணும் என்றார் அப்போது நாரணரை ஆடி வணங்கி மாதுமையாள் ஒப்போடுற வணங்கி உரைக்கிறாள் அன்போரே அண்ணரே கோவே ஆதிநாராயணரே கண்ணரே கார்வண்ணரே காட்டில் 7 கன்னியர்கள் தவசூதனிலிருந்து சடைத்தார்கனாளாய் சிவமே அவர்கள் தவம் செப்ப பொறுக்காது நாமல் போய் பார்த்து நல்ல பெண் 7 வரையும் ஆமான பதவி அருளவே வேணும் ஐயா என்று நாராயணரை எழுந்தருள செய்து உமை அன்று சிவனாரும் ஆதிநாராயணரும் அம்மை உமையாளும் அரம்பை ஸ்திரிமாரும் செம்மையுடன் நடந்து சென்றார் வனம் அதிலே வனத்தில் அவர்கள் வர மாதரேழு கன்னியரோ இனத்திலுள்ள மாதுமையை எல்லோரும் கண்டாவி தாயே உனது தாழ்கண்டு எத்தனை நாள் வாயே புவிகுடைய மாதா எந்தயாரே என தோரே எங்களை நீர் இகழ்ந்து கடத்தாமல் தனதாக எங்கள் தயவில் குடியிருந்து கற்பகலா காத்த கண்ணங்கள் மாதாவே உற்பனமாய் எங்களை நீர் உலகில் தவற விட்டு இருந்தாயே தாயே எங்கள் விதி நாயகமே அருந்தாமல் வாடினமே அறம் இல்லார் தங்களை காத்திருந்தாய் என்றிருந்தோம் எங்களோட கட்டளிய பார்த்திருந்த நியாயம் என்ன
எங்களோட பார்வதியே எந்நேரம் ஈசுரர்க்கும் என் அம்மை உந்தனுக்கும் சொன்ன பணி மறந்து சொர்த்தப்பி நின்றோமோ ஈசருட சட்டம் யாங்கள் மீக மறந்து தேசம் அதில் வரவே சிந்தை இச்சித்ததுண்டோ கற்பினையை மறந்தோமோ காராவை கொன்றோமோ அற்புத என் தாயே அடியார் தமக்கருளும் என்று கண்ணி எல்லாம் இப்படியே தமுரைக்க அன்று அறம் வளர்த்த அம்மை மனதிறங்கி நல்லதுதான் பெண்ணே உங்கள் நியாயம் எல்லாம் உரைப்போம் வல்ல சிவனாரே வார்த்தை ஒன்று நீர் கேளும் தவத்தை நிறைவேற்றி தார்குழலாள் ஏழ்வரையும் அகத்தே வரவளையும் ஆதியே என்றுரைத்தார் அப்போ சிவனார் ஆன கண்ணி ஏழ்வரையும் கொப்போடு சூழ்ந்து நின்ற கூளை எல்லாமே ஊதிர்த்தி நிறைவேற்றி தவத்தை நேரிழை மார் ஏழ்வரையும் சீரையகற்றி பெண்களையும் சிவனார் வரவழைத்து வந்து மடவார் மறை ஒத்த மூவரையும் சந்தோஷ்டியாக தாழ்ந்து நமஸ்காரம் ஈட்டு கனகதிரவிய கப்பல்கரை சேர்ந்தார் போல் மனம் மகிழ்ந்து மாதுமையை மாமடவார் முத்தி முத்தி கொண்டாடி கொண்டாடி கோருவார் கன்னியர்கள் சென்றாடி சென்றாடி சிவனை மிக போற்றி வந்தனே வந்தாய் போற்றி மாதுமை கணவா போற்றி சந்தன மயிலே போற்றி சண்முகத்தாயே போற்றி நந்த கோவேந்தே போற்றி நாதனே நீதா போற்றி செந்தமிழ் கணவா போற்றி சிவ சிவா போற்றி போற்றி மாதவா போற்றி போற்றி மறைமுடி காணவல்ல நீதனே போற்றி போற்றி நிசரூப சித்தா போற்றி சீதவாழ் உமையே போற்றி தெய்வனன் மணியே போற்றி பாதவா வனத்தில் தொட்ட பாங்கனி கணவா போற்றி மூவர் தேடிய முத்தா முதலே உனது பதம் போற்றி தேவர்கரிய திரவியமே தெய்வமணியே சிதம்பரமே காவ கானகவனம் அதிலே கற்பை ஆளித்து கை விட்டகன்ற தாவ துணையே என் கணவா தாவமே உனது பதம் போற்றி மாட்டில் ஏறும் மகாபரனே மாது உமையாள்
பங்காளா காட்டில் அடியார் ஏழ்வேரும் கற்றாயிழந்த பசுவது போ ஊட்டி உறக்கரில்லாமல் ஊமை கண்ட கனவது போல் வாட்டம் அறிந்து மனதிறங்கி வந்தாய் காவலை தீர்ந்தோமே தீர்ந்தோமினி எங்களை தானும் தீரும்பகையிலைங்களையாமல் ஈந்தோர் பிள்ளை ஏழ்வரையும் இனமும் ஏழும் குறையாமல் சாந்தோரெங்கள் கணவரையோ தந்தை தரணி அரசாண்டு வாழ்ந்தே இருக்க வரம் அருளும் மாயாதிருக்கும் மறை முதலே ஐயா முதல் பொருளே ஆனந்தம் மாணவரே மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்போனே தூணாக அண்டபிண்ட தூரை கடந்தோனே கோண வட்டத்துக்குள்ளே குடியிருக்கும் கோவே ஈசரே எங்களுட இளைப்பெல்லாம் நீர் மாற்றி தேசம் அதில் வாழ செல்ல வரந்தாரும் பெற்ற மக்கள் ஏழும் பிள்ளை அது வழியும் கொத்து கொடியும் குலவம் மீசம் முழுதும் சான்றோர் வழி முழுதும் தற்காத்து எங்களையும் பண்டூசல் செய்த பாரமுனிவன் பதத்தில் சேர்ந்திருக்க அவரில் தீரோபாதமும் தொழுது தாழ்ந்திருக்கவும் சிவனே தாரும் வரம் என்றுரைத்தார். அப்போது நல்ல ஆதிசிவம் எதுரையும் இப்போது நரணரே இக்கண் நீ கெட்டதற்கு இன்ன விதம் என்று இசைந்து வாரம் கொடுவோம் சொன்ன விதம் கேட்டு சொல்லுவார் நாரணரும் கேட்ட வரமதுதான் கெட்டிதான் ஈசுரரே நாட்டம் இந்த பெண்களுக்கு நான் சொல்ல நீர் துணையா மடமாதே பெண்ணரசே மடந்தை கிளி மொழியே தடமான பொய்கையிலே தண்ணீர் தனை சுருட்டி ஈசருட முடியில் இட்டு கரங்குவித்து வாசமுடன் நாள்தோறும் வருகின்ற வேளையில் இன்றே நீர் கொண்டு ஏகின்ற நீரையெல்லாம் இன்று என் தலையில் இயல்பாய் விடுவும் என்றே இறந்து திரியும் ஈசருக்கு அல்லாது பரந்த புவி மாயனுக்கு படாதே என உரைத்தீ. அப்போது உங்களை நான் ஆகட்டென உருக்கி இப்போது பாரன்று இத்தனையும் செய்ததெல்லாம் வண்ண திருமால் வகை உரைக்க மாதரெல்லாம் ஒப்போடு ஒத்த ஓவியங்களை கேளும் நீர் பெற்ற பிள்ளைகள்தான் நீ நிலத்திலே பெருகி வான தமிழ்தோ அதுபோல முதருந்தி வாழ்ந்தார் சில நாள் மன்னரென கோட்டையிட்டார் ஆனதொரு சோழன் அவன் பலிகள் ரெண்டேதான் பின்னுள்ள
சான்றோர்க்கு பிறகு வந்த மானீசன் அந்நீசன் சாபம் இட்டு அவர்கள் துயரம் துயரமுற்று சான்றோர் துர்க்கலிக்கு உள்ளாகி அயர்ந்து மிக வாடி ஆள் போலே நீசனுக்கு தாழ்ந்து பணிவிடைகள் சான்றோர்கள் செய்தாலும் வாழ்ந்து மிக கெட்டகலி வைது மிக ஆடித்து ஆறுமற்றார் போலே அலைகிறார் சான்றோர்கள் சேருமிடம் இல்லாமல் தீயங்குகிறார் மக்களெல்லாம் அப்பன் நான் இருக்க அவர் அம்மை நீ இருக்க கொப்பன் கொம்மை இல்லை என்று அடிக்கிறான் நீசனெல்லாம் நீயும் இத்தனை நாள் நின்று விட்டீரித்தலத்தில் நானும் பரதேசம் நடந்து வந்தேன் இத்தனை நாள் சான்றோர் துயரம் தான் கேட்பாரும் இல்லை மீண்டே நான் கேட்க என்று மேதினியில் போக என்றார் சொருபம் கொண்டு ஏகினால் இக்கலியில் பொய் சொரூபத்துள்ளே பொக்கிடுவோமல்லாது என்றையனாதல் எடுத்துரைக்க கன்னியர்கள் அன்று அவர் தலையில் ஆடி தூக்கில் வீழ்ந்தழுதார் அழுதாரே பெண்கள் அருவரைகள் தானிழக ஒழுகான பெண்கள் ஓலமிட்டு எழுதார் ஐயோ என் மக்கள் 5 ஆனதிலே பொய்யோ மெய்யோ சோழன் பொன்றி விட்ட நியாயம் அது கற்பழியாங்கன்னியங்கள் கற்பையெல்லாம் நீரழித்து உற்பனமாய் பெற்ற பிள்ளை ஒன்று போல் நீர்காத்து வளர்க்காமல் மக்களையும் மாள கொடுத்தீரே பழவினையோ எங்களோட பாவ கூறச்சல் இதோ கற்பிழந்தோம் என்றும் கவ்வை இல்லாதே இருக்க இப்பிழையோ வந்தது எமக்கு தலை விதிதான் மக்கள் 2 பேரை பாதைத்த கோடும் சோழனுட அக்கபக்கம் எல்லாம் ஆறாதோ என் சிவனி மாபாவி சோழனுட பம்மிசங்கள் ஆனதெல்லாம் தீயாவி கொண்டு செத்திடாதோ சிவனே என் மக்கள் தன்னை இடுக்கம் செய்தே அடித்த வன்ம கலி நீசனெல்லாம் வாழ்விழந்து சாகானோ பழி செய்த ஜோழனூர் பகல் நரி ஓடாதோ வழி சோழ வம்மிசங்கள் வன்னரகில் மாளாதோ நீச குலங்கள் நெரு நெரன தானோடிந்து தோச புழு குழியில் தோயாதோ என் சிவனி பெற்ற நாள் அன்று முதல் பிள்ளைகளை காணாமல் நித்தம்பால் சுரந்து நெகிழுதே என் சிவனே பெற்ற பிள்ளை ஏழுடைய பேருடம்பு தண்ணீரத்தை சற்றும் அறிந்தில நீ தலையில் எழுதும் சிவனே கொதிக்குதே எங்கள் கும்பி மிக குமுறி கதிக்குதே எங்களுட கண்மணியை காணாமல் 7 கன்னிமாரில்
யார் பெற்ற கண்மணியோ கோளுரைத்து பாவி கொன்றானோ என் சிவனே கொன்றவன்தான் இன்னம் கோடு நரகில் வீழாமல் இன்னும் இருப்பானோ இறந்தானோ என் சிவனே பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலோ ஆவியை கண்டாலோ ஆக்கினைகள் செய்திடுவோம் மக்கள் 2 பேரும் மணம் செய்து வாழ்ந்தவரோ பக்குவ வயததிலோ பாளருவான் செய்த வினை கலியாணம் செய்த கண்மணிகள் ஆனாக்கால் பலியான மங்கையர்கள் மானம் சடைத்து வாடுவரே இட்ட உடைமை இறக்காதிருப்பாரோ கட்டின மங்கிலியம் கழட்டாதிருப்பாரோ இத்தனையும் கலட்டாது இருக்க சிவன் செயலால் புத்திதனை கொடுத்து பெண்ணரசை காப்பாரோ ஏதென்றறிந்திலமே எங்களோட தாயாரே கோதண்ட மாதாவே கோவே எந்தாய் மாறே வானத்தில் வந்து எங்களோட வாட்டம் எல்லாம் தீர்த்தீரன்று புனத்தில் கனி கண்டது போல் பிரியமுற்றோம் மாதாவே கைபிடித்த பண்டாரம் கட்டுரைத்த சொல் கேட்டு மெய்பிடித்தம்மெல்லாம் மிக உளறு மாதாவே கன்னி பருவம் அதில் கை மோசம் ஆனதினால் உன்னி மனதுள் உளறி உள்ளம் கலங்கி பாராமல் மக்களையும் பார்மீதிலே கிடத்தி சீராகவனத்தில் சென்றோம் மிக நாணி பாவி கெடுவான் பாழி செய்வான் என்று சொல்லி தாவியே எங்கள் மனம் சற்றும் அறியாதோ எங்களையும் இடழித்து எம் மக்கள் 7 சங்கை அளிக்க தலையெடுத்தாரிகூத்த நச்சு களையாய் நாங்கள் வாழும் இடத்தில் சச்சோருவம் இட்டு வந்து சாதித்தாரே பண்டாரோ எங்களுக்கு என்றிவரை இயல் பிரம்மன் படைத்தாரோ கங்கை அணி ஜீவனார் கேட்டு மகிழ்ந்தாரோ இத்தனை கூத்தும் இக்கூத்தெல்லாம் பார்க்க கூத்தவன் போல் தோன்றி கோலம் கொண்ட பண்டாரோ இனி எங்களை ஏற்று இந்த பிள்ளை 7 மனுவேள் கூறையாமல் மக்கள் 7 வழியும் குறையாமல் தந்து குவலயத்தை மக்களுக்கு திரவான தங்க திருமுடியும் செங்கோலும் கொடுத்து எங்கள் மக்கள் குவலயத்தை ஆண்டிருக்க அடுத்து சில நாளில் ஆக்கி வைக்காதிருந்தால் 7 பெண் பாவம் ஏற்பீர்கான் பண்டாரோ நாளும் கடத்தாமல் நடத்தி மிகத்தாரும் எங்களையும் கற்பழித்து இந்த வனம் தனிலே மங்கள சோபனம்
மறந்து மயிர் விரித்து தூங்காமல் வாடி தினமும் மிக உணர்ந்து ஆங்காரம் மறந்து அவனி ஆசை அறுத்து தலை விரித்து கலையை சதமென்று எண்ணாமல் உலையின் மெழுகது போல் உருவனத்திலே நிலையா வெயில் பனியிலும் மேக துளிர் விழிக்கு உள்ளாகி கோயில் கோவும் வனத்தில் கோதை எழுமாமயிலும் நின்றோமே காட்டில் நீர் செய்த மாயம் அதால் இனி எங்கள் மக்கள் ஏழ்வரையும் ஏழ்வழியும் அநியாயமும் அடக்கி ஆன மக்கள் வம்மீசத்தை கொத்தோடு சேர்த்தெடுத்து குறுங்கலியை அடக்கி அரசாள மக்களுக்கு ஆனபதியும் வரைக்கும் எங்களை போல் சுகமற்று இருப்பீர்கான் பண்டாரம் மங்களம் எல்லாம் கலி மாளும் வரை வராது என்று சபித்தாள் ஏற்ற கன்னியல் வேறும் அன்று நாராயணரும் அவர் கேட்டு துக்கம் முற்று என்ன சொல்ல போறோம் யாம் தானினி எனவே வண்ண திருமேனி மனதினொந்து ஏது சொல்வார் பெண்ணே நீர் எழுவேற்கும் பிரம்மா அமைத்தபடி எண்ணம் வந்ததல்லால் யான் என்ன செய்தேனடி ஆனால் கலியை அழித்து மக்கள் தன் வழியை நானாக சென்றெடுத்து நலம் கொடுக்கும் வரைக்கும் துயரம் எனக்கு தொடுக்கும் என சாபம் விட்டீர் ஆசுர கொடும்போம் ஆறுக்கும் வரை முன்னாளில் ஈசரிட்ட சாபம் ஈதோடே வாய்த்துதடி மாசம் கடந்து வரும் வரைக்கும் நீங்களும் தான் எங்கே போயிருக்க ஏழு பேர்க்கும் சம்மதம் கான் கொங்கை இனி அழக கோதையரே சொல்லும் என்றார் அப்போது கன்னி அவரெல்லாம் ஆராய்ந்து செப்புகிறாரந்த சிவபர்தன் தன்னுடனே மக்கள் 2 பேர்கள் மாண்டரவர் உயிரை அக்கம் அதில் செய்தீரோ ஆசலோவது நியாயம் என்ன தாதா மனம் மகிழ்ந்து சாதுர்முகனை தானழைத்து வேதாவே மக்கள் 2 வெற்றியுள்ள வைகையில் கொன்றானி சோழன் கூறு நன்றியை மறந்து சென்றாரே மக்கள் சென்ற உயிர் எவ்விடங்கா அப்போது வேதா அவர்தான் மிக தெளிந்து செப்புகிறோமென்று செப்பினாரன்போரே இறந்த பிள்ளை 2 ஏற்ற உயிரானதையோ அறந்தழைக்கும் மகையிலை அறைக்குள் அடைத்திருக்கு மால் மக்கள் என்றும் மனம் மகிழ்ந்து தான் பாதறி வாலை முனி உயிரும் வானவர்கள் தன்னுயிரும் ஆனதினால் பிறவி
அமைக்கப்படாதெனவே நான் இதற்கு அஞ்சி நற்பதியில் வைத்திருக்கு என்று வேதா உரைக்க எம்பெருமாள் ஏதுரைப்பார் அன்று படைத்திலேயே அநேக மனுவாகும் அல்லோ அஞ்சு மக்கள் பிள்ளை ஆவணி 56 நெஞ்சி பறந்து மேல் சான்றோரு பெருக்கா பிள்ளை 2 ஏலமே நீர் படைத்தால் நூறாயிரம் போல் கோடி குவியும் அல்லோ பாவி கெடுத்தான் படையாமல் நீர் கெடுத்தி தாவி கெடுத்தான் சளக்கலியன் மபாவி இனியன் மக்களோயீர் இன்பமுடன் நீர் காத்து மனுவோராய் பூமியில் வைகை கூடவோடு எழுப்ப வேணும் என்று யாம் நிச்சயித்திருப்பதினால் வெளுப்பாக அவ்வழியில் மேலுகத்தோர்தான் பிறந்து இன்பமுள்ள வானவரும் வழியில் வாழ்வதினால் அவ்வழியில் அவ்வழிகள் அநேகம் பெருகிடவும் செவ்வாக நீரும் இப்போ திடீர் திடீரென படையும் என்று சொல்ல மூலம் ஈசைந்து சொல்ல வேதாவும் நன்று நன்றன்று நாருள் பிறவி செய்தனரா இப்படியே பிறவி இவர் செய்வோம் என்று சொல்லி அப்பிறவி வேதா அமைத்தார் மனு பெருக உடனே நாராயணரும் உள்ளங்களி கூர்ந்து திடமான கன்னியர்கள் செய்யமுகம் பார்த்தேதுரைப்பார் நீர் கேட்டதற்கு நிர்ணயங்கள் கண்டீரோ இனி நான் கேட்பதற்கு இன்னதென்று சொல்லிடுவீர் உங்களை போலோகம் அதில் உடைய வழி கூலத்தில் நீங்களும் போய் பிறக நிச்சயித்திருப்பதினால் ஏதோ பெண்கள் உங்கள் மனோ ஏதொன்றுடனே சொல்லும் மாதுகள் எல்லாம் மனம் மகிழ்ந்து கொண்டாடி எங்களுடனாதா எமையாளும் ரத்தினமே சங்கருட வாகனவா தேவி மணவாளா நீர் நிச்சயித்த நினைவள்ளு போலளவும் சீர்பரன் முதலாய் தெரியாத சூழ்ச்சியரே எங்களை போலோகம் அதில் எங்கள் வழிகூலத்தில் மங்களமாய் பிறவி வகுப்போமென உரைத்தீ பிறவியாது நாங்கள் பெண்மனு போல் பிறந்த இரவி ஆகாமல் இருக்க அருள் வீரே அல்லாமல் பின்னோ
வளர் மிக பிறந்த வல்லாத நாயகமே வந்து நீர் ஏக்கும் மட்டும் மாதவிடை மாமணங்கள் மலர்ந்தோரக்கம் இல்லாமல் சீதமாய் மனுவோர்கு உறவாடி சேராமல் மூடாமல் தலைகள் முகம் மீனுக்கி சேராமல் பாடாமல் அந்தி சந்தி படுத்து துயிலாமல் நன்மை அறியாமல் நாளி பேச்சு கேளாமல் திண்மை அறியாமல் தீன்ற சத்தை தேடாமல் கொய்து புடவை குக்கோளித்து சூடாமல் மயிறு வளர்காமல் மனது வேறெண்ணாமல் கொங்கை திரளாமல் கூருடம்பு வீசாமல் செங்கனி வாய்தேமல் தேகம் அதில் வீழாமல் பக்குவ ஞாய பாருவம் வந்து வாய்க்காமல் மிகுவமான மிகு வாழ்வு சேராமல் சுற்றி கிளைகள் தொடுத்தன்பு கொள்ளாமல் ஒற்று மீதற்றாமல் ஒருவர் முகம் பாராமல் அல்லல் நோய் பிணிகள் அணு போலும் வாராமல் தொல்லை வாராமல் சுகமும் மிக வாராமல் இந்த விதிப்படியே எங்களையும் நீர் படைத்து சொந்தமுடன் வந்து நீர் தொட்டெடுத்து நன்மை தந்து ரட்சிப்போம் என்று எமக்கு உறுதி பண்ணி நிச்சயித்து தர்மகுலம் நீர் பார்த்து தன்படையும் என்று கன்னிகள் வேறும் இப்படியே சொல்லிடவே அன்றாதிநாதன் அகம் மகிழ்ந்து கொண்டாடி நல்லதுதான் பெண்ணே நீ நம்மோடு கேட்டபடி வல்லவிதம் ஆனாலும் மாறாதென உரைத்தார் வாக்குரைக்க கன்னியர்கள் மானம் மகிழ்ந்து கொண்டாடி நாக்குரைப்பார் பின்னும் நாராயணரோடு நாங்கள் போய் பிறந்தால் நம்முடைய நாயகமே தாங்கள் வருவோம் என்றதற்கு தருணம் ஏதென்றுரைத்தார் அப்பொழுது ஐயா நாராயணர் உரைப்பார் செப்புகிறார் கன்னிகளுக்கு சிறந்த தருணம் அது 1008 அம்பலமும் ஆன திருப்பதியில் வாயுதமோரம்பலமும் வளர்பதியில் ஒன்றதுவும் கங்கையுட காணும் கேள்வி மன்னர் தன் சாவும் சங்கை அழிந்து தலையழிந்ததவாண்டு வருவேன் தன் ஸ்வர்க்க வடமேற்கு மூலையிலே லிங்கமொன்றிலே 3 இணையாக தோன்றிய பின் எங்கும் பிரகாசம்
இட்ட வாண்டே வருவோம். கண்டிடு நீ நான் வருக காரணம் அநேகம் உண்டு. விண்டுரைக்க கூடாது மெல்லியரே இத்தருணம். சொன்ன தருணம் செவி கேட்டு நீங்களல்ல என்னை நினைந்து இருங்கோ ஒரு நினைவாய். தருணம் கேட்ட இப்பொழுதே முதலா வடமேற்கு மேற்கும் வடக்கும் கால் நீட்டாதுங்கோ என்று தருணம் இது உரைத்தார் கன்னிகளுக்கு. அன்று மடவார் அகம் மகிழ்ந்து கொண்டாடி நல்லதுகான் எங்களையோ நாயகமே நீர் பாடையும் வல்ல பெருமாளே மாறை முதலே என்றுரைத்த உடனையானாதன் ஓவியத்தாரேள் வரையும் திடமான பூமியிலே செய்தரும அவ்வழியில் பிறவி செய்தார் மூவர் பிறந்தார்கள் கன்னியர்கள். பிறவி ஒளி மாத தேசம் அதிலே பிறக்க நாராயணரும் நல்ல சிவனுமையும் சீராரும் நல்ல தெய்வ திருமாதும் கைலைதனில்லேகி கட்டான மண்டபத்தில் ஒயிலாக கூடி உவந்திருக்கும் அப்போது மாகாளி என்ற வடபத்திரகாளி ஓகாளி என்ற உயர்ந்த பலக்காரி சென்றாள் கையிலை சிவ ஐயாநாதனிடம் நன்றான கண்ணி நாராயணரிடத்தில் வந்து விழுந்து மண்ணில் அவள் புரண்டு சந்துபையில் மாயவரே தான் பிழைத்தே நான் உமக்கு உன் மக்கள் சான்றோர் உற்ற மக்கள் ஏழதிலே நன்மையற்ற சோழன் நாடும் பளிரண்டே தான் அக்கண்டு அடியாள் கரிகால சோழனுக்கு மன்றுதனில் 12 ஆண்டு மழை பெய்யாமல் சாபித்தேன் சோழனூர் தட்டளிய பட்டுளர பாவியவனூரை பகலனறி ஓட வைத்தே அல்லாமல் சோழன் அக்கம்மர சாபம் விட்டே கொல்லாத சோழன் வழி பொடிபடவே சாபம் விட்டே இத்தனையும் சொல்லி ஈடழிய செய்துவிட்டு புத்திரரின் செய்தி சொல்ல பொன்னியரே வந்தேன் என்றார். அப்போது ஆதி ஐயா நாராயணரும் செப்பாடு ஒத்த சிவனோடு சொல்லலுற்றார். கேட்கலையோ எந்தன் கிருபை சிவனாரே ஏக்கல்லையோ இந்த ஏந்திளையால் சொன்னதுதா பிள்ளைக்கு ஓர் தீங்கு பிழையாமல் போதும் வள்ளல்களை நன்றாய் வளர்ப்பேன் நான் என்று சொல்லி மருட்டி விழித்து வாங்கினாள் மக்களையும் திரு
திருட்டு மொழி பேசும் செய்தியை நீர் கேட்டீரோ நான் தனி அல்லவே நால்வேரும் உண்டல்லவோ தான் தனிமையாகிடினோ தப்பிதம் என்றே புகழ்வார் வானவரும் தானவரும் மறையவரும் சாட்சியதா நான் அவளோடே வாக்கு நாவின்றல்லோதான் கொடுத்தேன் மக்களுக்கு ஓர் தீங்கு வந்ததே உண்டானால் மிக்க சிறை உனக்கு மேவும் என உரைத்து ஈந்தேன் மதலை இவள்கையில் ஈசூரரே வாய்ந்தவுடன் ஆகிடினோ வந்துரைத்தாளோ சிவனே சற்றும் பதறாமல் தானிருந்து இத்தனை நாள் புத்தி மேல் நெஞ்சரிப்பாய் போவோம் என்றேகி வந்தாள் தன்மதலை என்றால் தலை வைத்திருப்பாளோ என் மதலைக்கு வள்தான் இடறி விழுவாளோ ஒருவர் பிள்ளைக்கு ஒருவர் உடைமை இடுவாரோ கருதல் விருப்பம் காணுமோ மற்றோர்க்கு பெற்ற கும்பியல்லோ பெருங்கனல் போல் மீறுவது மற்றோர்கள் கும்பி வருந்தி குமிரிடுமோ பாவியவன் கொண்டு 12 ஆண்டு வரை ஆவியாரிந்தில்லையே ஆரும் வந்து சொல்லல்லையே தாய் தகப்பன் இல்லார் போல் தயங்கினது கண்டோமே சேயவரனுக்கேராத செய்த பலவினையோ என்றாதீநாதன் ஏந்திளையை தன் பார்த்து சென்றாதி வேந்தர் செடத்தோடு உயிர் தீருப்பி எழுந்திருக்கும் மட்டும் இரு நீ சிறைதனிலே குளிர்ந்த தீருமேனி கோரி நரந்தரிக்கு கேட்டு மகாளி கிலேசம் மிக அடைந்து தீட்டும் வடவாமுகத்தில் செய்ய வன்னி மண்டபத்தில் இருந்தாள் சீரையாய் ஈசன் ஜெயலனவே வருந்தாத குளிகணம் வாதை வீடு பேய்கள் எல்லாம் நாச்சியார்கு இச்சிறையால் நமக்கன்ன கெடோகா கேச்சியாய் தேசம் அதுக்கு என்ன கேடோ அறியோ என்று சில பேய்கள் எண்ணி எண்ணி எதிரியும் முந்த முறுக்குள்ள மூளி பெய்யது சொல்லும் கைவாய்த்து மகாளி கவிழ்ந்திருந்த எதுவினாய் மெய்வாய் துதண்டு விழியிட்டு கொண்டாடும் இப்படியே பேய்கள் எண்ணம் சில திண்ணமுமாய் அப்படியே காளி அவள் சிறையிலே இருக்க நல்ல நாராயணரும் நாடும் சிவனாரை வல்ல பொருளே மறை காணாதோவியமே காளி சிறைதான் கவிழ்ந்திருக்க நியாயம் வந்தாள் ஆளிவளை வையகத்தில்
ஆர்க்கு சுகம் வாய்க்கும் முதற்தான்கலியை முடிக்க பரக்காளி விதத்தமுள்ள அக்கினியில் மிகவே சிறை இருக்க பார்த்து நாம் இங்கிருக்க படுமோகணி சூரரே சாற்றும் நீர் இன்னதென்று சக்தி கொண்ட ஈசூரரே உடனேதான் ஈசர் உரைக்கீரன் போரே கடனோகான் என்னோடு கலங்கும் மொழி பேசுவது நானோ தடுத்தேன் நாட்டுகளி திட்டறுக்க ஏனோ கண்மை தூணரே என்னோடு பேசுவது எப்போகலியளித்து எங்களுக்கு நற்பேறு எப்போ தருவீரன்று எண்ணி மிக வாடுறோமே தீட்டை மிக கழித்து சிவஞான முக்தி தந்து கையிலை வீட்டை எப்போ நன்றாய் விளக்கு வீரன்றோ மிக தவித்து முகம் வாடி தானிருக்கும் நியாயம் அதும் குவித்து முகம் மலர்ந்து கொள்ளுவதும் காணல்லையோ எந்தே ஏகாபரமும் எடுத்துரைக்க எம்பெருமா நன்றென்றாகட்டனவே நாரணரும் கொண்டாடி லட்சுமியை தானழைத்து நவிலுவாராதி முதல் சச்சுடராய் நின்ற தருண திரவியமே இது முன் பிறப்போம் இருந்தாய் உறுப்பிணியாய் மதுவினிய பெண்ணே மாய கலியாருக்க நான் நிச்சயித்திருப்பதினால் நாயகியே நீயும் ஒரு பூனிரச்ச பொன்மகர பெண்மயில் போல் நீ வளர ஆலையில்லாறு முகவன் அவன் பாதியின் நாளிதனில் நிலையிலே நின்று நீ வளரு கண்மணியே நீ வளர சூழ நிறைந்ததங்க மாமணியால் பவளக்கால் மண்டபமும் பவளமணி மண்டபமும் தேனினிய மண்டபமும் தேரும் சிங்காசனமும் ஆணி பொன்வைரும் அது வளரும் மண்டபமும் சூழ வரங்கு வைத்து தெய்வரம்பை சூழ வைத்து காளமாடு பேரிகையும் கண்ணாளர் சூழ்ந்து நிற்க ஆகர தெருவும் ஆரம்பையர்கள் தந்தெருவும் சிகர தெருவும் சேர்த்து வைப்பென் சூழ நித்தம் வலம்பூரிகள் நின்று உனை சூழ்ந்து தித்தியனவே முழங்கி சேவிக்க வைத்திடுவே கோட்டைகள் சூழ கோடி மண்டபம் முகித்து வீட்டலங்காரம் போல் வேலை அலையிலும் தருவே குந்தனுடமேனி ஊரை கெளிதங்கம் என செந்தழல் போல் மகர சீலை போல் வளர்ந்திரு நீ கலியுகத்தை முடிக்க கண்ணான ஒரு உயிரை வலியுடனே உன்னுடைய வயிற்றில் பிறவி செய்து நாட்டு நருளின் நகர்ச்சோதனை பார்த்து தீட்டுகளி அறுத்து செவ்வு மனுதான் எடுத்து நாடுன் மகன் தனக்கு நல்ல முடியும் கொடுத்து தேடும் தர்ம சீமை
செலுத்த செங்கோல் கொடுத்து அரசாள வைக்க ஓர் ஆண் பிள்ளை நீ பெறவே துரைசாணி போவனவே சொன்னார்கணம்மையுடன் கேட்டு மிக லட்சுமியும் கிளிமொழிவாய் தான் திறந்து நாட்டு கூடையவரே நாராயண பொருளே மகரஞ்சிலையாய் வாரிதனில் நான் வளர்ந்தால் சிகரனர் கோபுரமே திருவுளமே நீர்தானும் வருகுவது என்ன விதமாய் உருவெடுத்து அருகில் நீர் வருக அடையாளம் என்ன என்றார். அப்போது ஐயா ஆனந்தமே பெருகி செப்புகிறோமென்று திருவாடிது உரைக்க மூன்றி சடையில் முறுக்கு சடை ஒன்றெனவும் பண்டுள்ள சூரியர்கள் பாதிந்திருக்கும் என் விழியில் நெற்றிதனில் விரையும் நெடியவட அக்கினியும் சுற்றிகனல் மேனியது மாத்து எண்ணாயிரமா பாழிரனவே லோகம் 14 கொருருவாய் தொழிரனவே வாரி சுழல வெகு கனல காதம் 12 கண்டகலி அண்டறிய தீத கணலாய் ஜெயகுண்டமும் பாதித்து காலில் தர்ம மாமணியை காலிரனவே தண்டையிட்டு மேலில் பல வேதம் அதை மின்னுடம்பாக விரித்து பெண்ணரசே நான் வருகும் பெருமை கடையாளம் கண்ணரசே நீயும் என்மேல் கருத்து இருந்தால் விளைப்பா அப்படித்தான் என் பிறவி அருகே வருகையிலே இப்படி வந்து இருபேரும் ஒரு செய்தான் இன்று நாட்டு சோதனைக்கு நாம் அனுப்பிதான் பார்த்து கோட்டி செய்த பாவி குறுங்கலியை தான் எரித்து அதுமேல் உனக்கும் எனக்கும் மிகு ஆனந்தம் மதுவாக ஈன்ற மாதலை நாடாளும் அடி என்று பிறவிக்கு ஏற்ற அடையாளம் முறைத்து நன்றினிய மாதே நடப்பதற்கு சங்கடமே உடனேதான் லட்சுமியும் உரைக்கிறாளாதியுடன் திடமான கோவே செய்ய மணி விளக்கு என்னை மகர சீலை போல் பிறவி செய்ய என்ன விதமாய் இசைவீர்கான் என்கோவே என்றுரைக்க அம்மை ஏதுரை பாரும் பெருமாள் நன்று நன்று பெண்ணே நமக்கு தொழிலோ கடிது அலையில் உனையும் ஆமதிய பொன்மகர சிலை போல் வளரு என சிந்தித்தார் எம்பெருமா வடகையிலை வாசலிலே வந்தலைந்த வாரிதிரை மடமடன வந்து வாரி எடுத்தாய் இளையை செந்தூரலை வாரி தீரை மேலெடுத்திருத்தி அந்த நந்தூர் வாரி அம்மைதனை எடுத்து சந்தன வாரி சமுத்திரத்தினுள்ளிருந்த பந்தியாய் வைத்த பரமமணி கோட்டையதுள் தெய்வரம்பை சூழ தேவரெல்லாம் கோலமிட மெய்பரமகன்னியர்கள்
மிகுவாய் கூறவையிட தம்மானேய காலம் இடகுடா என்றிடவே தம்மான வாத்தியங்கள் மடமடனவே ஆதிர பலம்பூரிகளெல்லாம் மது வந்தாள் என்றூத சிலம்புனைந்த ரத்தினங்கள் சில்விளக்கு ஏந்தி நிற்க முத்துக்கள் சிப்பி முன் வந்தோழி வீச கொத்தே கொத்தாக கோமேதகம் சூழ கன்னிமாரெல்லாம் கவரி வீசி நிற்க தன்னிகரில்லா மறையோர் சாஸ்திரங்கள் ஓதி நிற்க மகர சிலையாள் மாதுதிரு லட்சுமியாள் சிகர கோபுரத்தாள் திருவுரு வளர்ந்தாள் பார்வதி மாதுமையும் பரமேஸ்வரிதாயும் சீர்பதியும் அங்கே தினம் 3 நேரம் வரை ஈஸ்வரனும் வேதா இவர்கள் தினம் வரவே வாசவனும் வானவரும் வாந்தோ நீதம் போற்றி செய்ய அமரரெல்லாம் சிவ சிவா என்று நிற்க வெய்யவனும் சந்திரனும் மெல்லிபதம் போற்றி நிற்க புஷ்பமலர் தூவி பொன்னுலகத்தோர் சூழ செப்பமுள்ள மகர சிலை போல் திரு வளர்ந்தார்